வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பால் கொழுக்கட்டை 2 டைப்பாக இருக்குது. ஒன்று வந்து நம்ம டைப்பை நம்ம இங்கே எப்படி தமிழ்நாட்டிலலாம் பண்ணுவோமோ அந்த மாதிரி, சவுத் சைடில் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி, அதே மாதிரி நார்த்தில் அவளுக்கு ஒரு பால் கொழுக்கட்டை உண்டு. 2 இதுவுமே நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். பிள்ளையார் நைவேத்தியத்துக்கு நீங்கள் இந்த 2 பால் கொழுக்கட்டையுமே எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பால் கொழுக்கட்டை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம், நிறைய பேர் அதுக்கு லவ்வர்ஸ் இருக்கா. இந்த பால் கொழுக்கட்டையும் நீங்கள் பண்ணி பாருங்க, நீங்கள் டெஃபினட்டாக அதுக்கும் பெரிய லவ்வர் ஆகிடுவீங்க. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெந்நீர் வந்து கொதிக்க விட்டு வச்சுருக்கேன். ஜஸ்ட் இதில் ஒரே ஒரு சிமிட்டா உப்பு போடுறேன். ஒரு சிமிட்டா தான் உப்பு போட்டிருக்கேன், ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். இது எவ்வளோன்னு கேட்டேன்னா, இந்த மெஷர்மெண்ட் கப்பால் 2 கப்பு மாவு, அதுக்கு 2 கப் தண்ணி எடுத்துட்டுருக்கேன். ஒரே 1 டீஸ்பூன் சர்க்கரை போடுறேன். ஜஸ்ட் கரையட்டும், ஒரு முத்து கொதி வந்தால் போதும். ரொம்ப தண்ணி தலைக்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணி வந்து முத்து கொதி வந்துடுத்தும். ஏன்னா இது அப்படியே நல்ல வெந்நீராட்டும் தலைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இதை வந்து போட்டு பிசைஞ்சிட்டும் கொஞ்சம் ஆறுனப்புறம் குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி பாலில் போட்டு இதை வேக வைப்போம். ஸோ அது மேலே அப்படியே ஃப்ளோட் ஆகி வரும் வெந்ததுக்கு அப்புறமா. ஸோ இது அப்படியே முன்னாடியே நம்ம வெந்நீரை விட்டு இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதேமாதிரி இது என்ன அரிசி மாவு மாமி, பதப்படுத்தின அரிசி மாவா அப்படின்னு கேட்டேன்னா, உங்கள் சௌகரியம். நீங்கள் பதப்படுத்தின அரிசி மாவு வாங்கிக்கிறேன்னாலும் வாங்கிக்கோங்க, இல்லை ஆற்றுல பண்ணுற மாவு, அதாவது அரிசியை நல்லா மாவு பச்சரிசியை வாங்கி 2 தடவை களைஞ்சிட்டு ஒரு அரை மணி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு துணியில் போட்டு உணர்த்திட்டு மெஷினில் கொடுத்து அரைக்கிறேன், இல்லை மிக்சியில் போட்டு அரைச்சி சலிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். உங்கள் சௌகரியம். இதுதான் பதப்படுத்தின அரிசி மாவு. எது வேணாலும் நீங்கள், இல்லை ரெகுலர் அரிசி மாவு யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2 கப் தண்ணி நான் வச்சுருக்கேன். சில பேருக்கு அது அவ்வளோ தண்ணி இழுக்காது. அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விட்டுக்கோங்க. ஒரேடியாக நீங்கள் அப்படியே மாவு போட்டேன்னா கொஞ்சம் ஜாஸ்தியான மாதிரி ஆகிடும். அதனால தான் நான் இப்படி விட்டு விட்டு பிசைஞ்சிக்கிறேன். இது ஜஸ்ட் நம்ம விட்ட தண்ணியிலே எவ்வளோ தண்ணி மிச்சம் இருக்கு பாருங்க. சின்ன டீஸ்பூன் விட்றேன், அவ்வளோதான். இதை நல்லா அப்படியே கொஞ்சம் நாளை மூடி போட்டு வச்சுடுறேன். அதுக்கப்புறம் கையால் இழுத்து பிசைஞ்சிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ஒரு நார்த்லலாம் ஒரு பால் கொழுக்கட்டை பண்ணுவான்னு சொல்லி பார்த்தீங்களா, அந்த பால் கொழுக்கட்டைக்கு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஸ்டஃபிங் பண்ணுவாள், அந்த மாவா ஸ்டஃபிங். அந்த மாவாவே நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது அரை கப்பு பால், அதில் கொஞ்சம் சாஃப்ரான் போட்டிருக்கேன், உங்கள் சௌகரியம். அது சாஃப்ரான் இல்லைங்கிறவா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், ஒன்றுமே போட வேண்டாம், வெறும் ஏலக்காய் பொடி மட்டும் போட்டால் போதும். ஒரே 1 டீஸ்பூன் நெய். இது எவ்வளோன்னு கேட்டேன்னா, டைரி ஒயிட்னர் 200 கிராம்ஸ். எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்க, உங்கள் சௌகரிய பிரகாரம். இந்த பால்லையே 1 2 3 4 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். எந்த 200 கிராம்ஸ் கிட்டக்க இது டைரி ஒயிட்னர் பால் பவுடர். அதுக்கு வந்து நீங்கள் ½ கப் பால் விட்டேல்னா போகிறோம். ஒரே 1 டீஸ்பூன் நெய் விட்டால் போகிறோம். பால் கொதிக்கிறது பற்றில சர்க்கரையும் கரைஞ்சிடுத்து இதில் பால் பவுடரை சேர்த்துடலாம்.
இதையே முதல்ல எடுத்துட்டேன்னா இது நல்லா ஆறணும். கெட்டிப்பட்டு ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை அந்த கொழுக்கட்டைக்குள்ளே ஸ்டஃப் பண்ண முடியும். அதனால தான் இதை ஃபஸ்ட்டே எடுத்து விட்டேன். தெரியுறதா உங்களுக்கு? நம்ம இப்படி பண்ணினோன்னா அழகாக சுருட்டிட்டு வருது பாருங்கள். இது அவ்வளோதான். இதை ரெடியாக எடுத்து ப்ளஸ் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். அந்தளவுக்கு நல்லா கலரிடுங்க. இது மாவா வந்து உங்களுக்கு பாலை சுண்டை காய்ச்சி அதுலேருந்து சக்கரை போடாத கோவாவாக எடுத்து அதெல்லாம் பண்ணுறத விட இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம மாவா பண்ணுறோம். இதை வச்சு நிறைய ஐட்டம் பண்ணலாம். நான் உங்களுக்கு 1 by 1 காமிக்கிறேன். இன்றைக்கி இப்படி ஃபஸ்ட்டு இது வந்து பால் கொழுக்கட்டை, இதை வச்சு எப்படி பண்ண போகிறோன்றது காமிக்கிறேன். ஸோ இது ரெடி ஆகிடுது. எக்ஸாக்ட்லி இது நம்ம பாலும் சூடாக எடுத்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சுன்னா ஒரு 5 to 7 minutesல இது ரெடி ஆகிடும். சின்னதாக வச்சுட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போடுறேன். ஒரு சின்ன பிஞ்ச் ஏலக்காய் பொடி போடுறேன். ஸோ இது அப்படியே ஆறட்டும். அடுப்பை அணைச்சிட்டு இதை ஆற விட்டுறேன். ஆல்ரெடி புளியார் பிடிச்சி வச்சுட்டேன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இது நம்ம தண்ணி விட்டோம் இல்லையா, அதை நல்லா இழுத்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நம்ம பண்ணுற பால் கொழுக்கட்டைக்கு ஒரு ஹாஃப் எடுத்துக்கிறேன். 1 கப் எடுத்துக்கிறேன். இது 1 கப்பு. இன்னொரு பால் கொழுக்கட்டை, அதாவது இது சவுத் இண்டியன் ஸ்டைல் பால் கொழுக்கட்டைக்கு. உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் காமிக்கலாம் தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் இது வந்து இந்த மாதிரி மணியாக ஒட்டிக்கோங்க. ஏன்னா இது பாலில் போட்டு வேகிறதே நல்லா பெருசாக ஆகிடும். ஸோ நீங்கள் ரொம்ப பெருசாக உருட்டினீங்கன்னா அப்புறம் ரொம்ப பெருசாக இருக்கும். அது அப்புறம் அது அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது, என்னுடைய ஒரு அபிப்பிராயம் அது. ஸோ இது ஃபுல்லாக அது மாதிரி உருட்டிட்டு உங்களை பார்க்குறேன். இது வந்து ஒரு 3/4 லிட்டர் பால் வச்சுருக்கேன். இந்த 3/4 லிட்டர் பாலில் நான் தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு காய்ச்சிட்டேன் இதை. ஆனால் நம்ம இந்த கொழுக்கட்டையை போட்டப்புறமா இந்த பாலோடு சேர்ந்து அது கொதிக்கும். அப்படிங்கிறச்சே நம்ம இதில் தண்ணி ஒரு 1 கப் கிட்டக்க தண்ணி விட்டுருக்கேன். இந்த பால் நல்லா கொதிக்க ஆரம்பித்தப்புறமா தான் நம்ம இந்த உருண்டையெல்லாம் போடணும். இதே மாதிரி இது வெல்லம் என்னன்னு கேட்டேன்னா, எந்த கப்பில் நம்ம அரிசி மாவு எடுத்துக்கிறோமோ அந்த கப்பில் நீங்கள் 2 கப் வெல்லம் எடுத்து அதை நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி அதுக்கப்புறம் திருப்பியும் அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டு எடுத்துருங்க. இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறி இருக்கணும். இதில் வந்து நல்லா பால் கொழுக்கட்டை வெந்து மேலே வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வெல்லம் விட போகிறோம். ஸோ இது வந்து சவுத் இண்டியன் ஸ்டைல். ஓகேவா? இப்போது இது பால் நல்லா கொதித்து மேலே வரத்துக்குள்ளே நான் இதையும் பண்ணுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணின மாவா எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன கோலி குண்டு, ஒரு சின்ன எப்படி நம்ம பால் கொழுக்கட்டைக்கு எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஜஸ்ட்டு இது ஒரு சின்ன இது மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாவாவை உருட்டி இதுக்குள்ளே வச்சுட்டு இப்படி பூர்ணம் மாதிரி மூடிடுங்க. மூடிட்டு இப்படி நல்லா உருட்டிடுங்க. உருட்டினீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்கும். பட் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாலோடு சேர்த்து போட்டு கொதிக்கிறதே இது நல்லாயிருக்கும். ஸோ இது கொஞ்சம் நல்லா பொங்கி வரட்டும். நம்ம தண்ணி விட்டுருக்கோம் இல்லையா, ஏன்னா தண்ணி விடலைன்னு வச்சுக்கோங்களேன், பால் திக்காயிண்டே போகும். கொழுக்கட்டை அப்புறமா பெருசாகிண்டே போயிடுச்சுன்னா அந்த லிக்விடே இல்லாமல் அது வந்து ஒரு அப்படியே கெட்டியாக போயிடும் உங்களுக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு 3/4 லிட்டர் பால் விட்டுருக்கேன், ஒரு 1/4 லிட்டர் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். இதில் இந்த பால் பொங்கி வருது, தெரியுது தான் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் போட்டாச்சு. இதை உடனே என்ன பண்ணாதீங்க, கிளறாதீங்க.
அதாவே கொதித்து மேலே ஃப்ளோட் ஆகி வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தான் வேணும். நம்ம இப்போ கலர்னோன்னா இந்த மாவத்தனையும் கலந்து பாலோடு கலந்து போய் அப்படியே கரைஞ்சி போய் அது பாயசமாகிடும். அப்புறமா அது ஒன்றுமே அப்புறம் ஒரு இன்னும் பாலும் அரிசி மாவும் கலந்த பாயசமாக நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோதான், கொழுக்கட்டை கிடைக்காதவங்களுக்கு. ஸோ இது அதாவே கொதித்து மேலே ஃப்ளோட் ஆகி வரட்டும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா ஃப்ளோட் ஆகுது. ரெண்டாவது விஷயம், இப்படி நீங்கள் இந்த கொழுக்கட்டை எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு இதால் இது பண்ணி பாருங்க. ஜஸ்ட்டு ரொம்ப சாதாரணமான மாவாக தான் போட்டோம், நல்லா கெட்டியாக வெந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, தெரியுதா? இப்படி அமுத்தினா தான் இதாக இருக்குது. ஸோ இது வெந்துடுத்துனா இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அடுப்பை சின்னதாக வச்சுட்டு, இப்போ தெரியுறதா உங்களுக்கு கொழுக்கட்டை எல்லாம் மேலே எப்படி வந்து நிற்கிறதுன்னு. இந்த வெள்ளை கரைசலை இதில் விட்டுடலாம். நான் 1 கப் மாவுக்கு 2 கப் வெல்லம் எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன். அது கரைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி விட்டேன் மாமின்னு கேட்டேன்னா, 2 கப் வெல்லத்துக்கு 1/2 கப் கிட்ட தண்ணி விட்டு கரைச்சிட்டேன். அதை இதுக்கு வந்து தேங்காய் பால் விடுறேன்னா உங்கள் சௌகரியம். அப்படி இல்லைன்னா திருகின தேங்காயை இந்த மாதிரி ஒரு 3-4 ஸ்பூன் போட்டுருங்க. ஸோ வெல்லம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருந்தாலே போதும். ஸோ இந்த பால் கொழுக்கட்டை அவ்வளோதான், ரெடி ஆகிடுது. இது நம்ம அணைச்சிடலாம். ஒரு சின்ன கொதி வந்துட்டு அது போதும். மூடி இறக்கி வச்சுன்னுலாம். இது மேலே ஒரு வாசனைக்கு ஒரு சின்ன ஸ்பூன் நெய் விடுற எல்லாம் விட்டுக்கோங்க, அது அவ்வா சௌகரியம். இது இப்படியே யூஸ் பண்ணலாம். இதில் வந்து நல்லா திக்கு தேங்காய் பால் 1 கப் விடுறேன் அப்படின்னாலும் உங்கள் சௌகரியம். அப்படி இல்லை வெறும் தேங்காய் திருகல் மட்டும் போகிறோம் அப்படின்னா தேங்காய் திருகல் இல்லை, தேங்காய் திருகலே வேண்டாம் எங்களுக்கு தேங்காய் பாலும் வேண்டாம், வெறும் பாலோட மட்டும் போகிறோன்னா இது அப்படியே வச்சுக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ஆறின அப்புறம் இன்னும் கெட்டியாகும். உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் ஃபோட்டோவில் பார்க்குறதுல அந்த கொழுக்கட்டையோடு தெரியும். ஸோ நம்ம அடுத்த இந்த பால் கொழுக்கட்டையை பார்க்கலாம். ஸோ பால் நல்லா பொங்கி வருது. இந்த ஸ்டஃப் பண்ண கொழுக்கட்டையெல்லாம் இதுக்குள்ளே போடலாம். இவ்வளோ ஸ்டஃப் பண்ணியிருக்கோம் இல்லையா, முன்னாடியே ஸ்டஃப் பண்ணுறது எப்படின்றது காமிச்சேன். இந்த மாவா ஸ்டஃப் பண்ணி இதை கொழுக்கட்டையை போட்டிருக்கோம். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாலோடு வேகட்டும். உடனே கலராதிங்கோ, உடஞ்சி போயிடும். ஸோ இது அப்படியே கொதித்து கொஞ்சம் இதாக ஆனதுக்கப்புறமா இதில் சர்க்கரை, குங்குமப்பூ, ஏலக்காய் பொடி போட்டு எடுத்து வச்சோன்னா ஜோரான ஒரு பால் கொழுக்கட்டை நார்த் இந்தியன் ஸ்டைல் அதுவும் ரெடி ஆகிடுது. சவுத் இந்தியன் ஸ்டைல் நீங்கள் பார்த்துட்டு அதுவும் ரெடி ஆகிடுது. அதுவும் உங்களுக்கு உங்கள் சௌகரிய பிரகாரம். சில பேர் அதில் தேங்காய் பால் விடுவேன். நானே முன்னாடி பண்ணியிருக்கிற வீடியோவில் தேங்காய் பால் விட்டுருக்கேன். தேங்காய் பால் விடுறது விடாது அவ்வா சௌகரியம். வெறும் பாலோடு பண்ணுறேன்னாலும் உங்கள் சௌகரியம். அது எப்படி வேணாலும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இது என்ன கொதிக்கிறது, இப்போது கொதித்து இதெல்லாம் கொழுக்கட்டையெல்லாம் மிதந்து மேலே வரட்டும், நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே மிதந்து வந்திருக்கிறது தெரியும். ஒரு ஃபியூ ஸ்ட்ரிங் குங்குமப்பூ போடலாம். இதுக்கு சர்க்கரை, ஒரு கப் மாவு எடுத்துட்டுருக்கேன்னா 1 கப் கிட்ட சர்க்கரை போட்டுருங்க. ஆர் 1.5 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க போகிறோம். அதுக்கு மேலே வேணும்னு அவசியம் இல்லை. சர்க்கரை போட்டிருக்கோம். சர்க்கரையோடு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். நம்ம போட்டதும் எல்லாமே அடியில் இருந்தது, சின்னதாகவும் இருந்தது, நல்ல பெருசு பெருசாகி மேலே வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி இது உடைச்சோன்னா உள்ளுக்குள்ளே வந்து இந்த மாவாக இருக்கும். இவ்வளோ சாஃப்டாக உடையிறது பற்றியில் உள்ளுக்குள்ளே இந்த மாவாக இருக்குது. தெரியுறதா உங்களுக்கு? உள்ளுக்குள்ளே இருக்கிற ஸ்டஃபிங். ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி எல்லாம் போட்டு இது ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இந்த கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடும். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
நிச்சயமாக பிள்ளையாருக்கு ரொம்ப ஒரு உகந்த ஒரு நைவேத்தியமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த பால் கொழுக்கட்டையும். பால் கொழுக்கட்டைக்குன்னு ஒரு மாவா பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அது இவ்வளோ மிச்சம் இருக்குது. இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது என்னென்னு கேட்டேன்னா பாதாம், முந்திரி, பிஸ்தா இது மூணுத்தையும் நான் இந்த மாதிரி கட் பண்ணிட்டுருக்கேன். ஜஸ்ட் இந்த மோல்டில் நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு இதை எடுத்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம விநாயகருக்கு மோதகம் பண்ணுவோம். அதில் இது ஒரு ஸ்டைல். இது எல்லா குழந்தைகளுக்கெல்லாம் கூட அவ்வளோ பிடிக்கும் இந்த மோதகம். இப்படி பண்ணிவிட்டு இது மோல்டு இருக்கிறவாளுக்கு நான் சொல்கிறேன். மோல்டு இல்லாதவா கையாலே எப்படி பண்ணலான்னு அடுத்தாப்பில் காமிக்கிறேன். இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பில் நட்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்க. இது ஒரு அழகான நட்ஸ் மாவா மோதகம் ரெடி ஆகிடுது. இப்போ மோல்டு இல்லை அப்படிங்கிறவா இந்த மாதிரி கையை நல்லா இது பண்ணிக்கோங்க, க்ரீஸ் பண்ணிக்கோங்க நெய்யால். அப்புறம் இதை இப்படி எடுத்துட்டு நல்லா உருட்டிட்டு ஸோ இப்படி ஸ்டஃப் பண்ண மோதகம் இது ரெடி ஆகிடுதா. இதில் உங்களுக்கு வந்து அழகு பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்துக்கோங்க. ஃபோர்க் ஆர் கத்தி எதால் வேணால் நீங்கள் பண்ணலாம். அழகாக இருக்கா? இப்படியும் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த மாவாவையும் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, இது எல்லாருக்கும் நிச்சயமாக பிடிச்சிருக்கும். எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.